الله الرحمن الرحيم. الحمد لله إن الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة. வார்த்தைகள் உண்மையான வார்த்தை, உறுதியான வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல், நேரான வழிகாட்டல், சீரான வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது, மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை முன்மொழிந்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு பேரருளும் மிகப்பெரிய ஒரு கிருபையும் தான் இறைவனுடைய விடயங்களை ஞாபகிக்கிற இடங்களுக்கு செல்வதும், அதை கேட்பதும், அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய அந்த மனதையும் மனோபக்குவத்தையும் அந்த தருணத்தையும், அந்த தருணத்தில் என்னுடைய உடம்பினுடைய அனைத்து அங்க உறுப்புகளும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு அல்லாஹு தாலா வழிவகுப்பது என்பதெல்லாம் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது, ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அந்த ரீதியில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது, உங்களை நாங்கள் மண்ணில் இருந்து படைத்தோம். அந்த மண்ணில் படைத்த மனிதனில் இருந்து ஒரு பெண்ணை படைத்தோம். அந்த பெண்ணிலும் அந்த ஆணிலும், மண்ணால் படைத்துக்கப்பட்ட அந்த ஆணாலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ போக இருக்கிற, பிறக்கப் போகிற அத்துணை பிச்சலங்களையும் இறைவன் அங்கிருந்து உருவாக்கினான் என்று அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனம் சுருக்கமாக நிறைய இடங்களில் சொல்லுகிறது. அப்படி சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹு தாலா சொல்கிறான், மக்களே, நீங்கள் உங்களை திருப்பி நாங்கள் எழுப்ப மாட்டோம் என்ற ஒரு சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் உங்களை மண்ணில் இருந்து படைத்தோம், பின்பு விந்தில் இருந்து படைத்தோம், பின்பு அந்த விந்தை இரத்த கட்டியாக மாற்றினோம், அந்த இரத்த கட்டியை நாங்கள் சதை கட்டியாக மாற்றினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, சூரத்துல் முஃமினீன் 17வது வசனத்தில் சொல்லும்போது 14வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் மனிதனை தட்டினால் சத்தம் எழக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருந்து மனிதர்களை நாங்கள் உருவாக்கினோம், படைத்தோம். பின்பு அந்த படைகோலத்தில் இருந்து நாங்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய விந்தில் இருந்து அவனை உருவாக்கினோம். அந்த தங்கியிருந்ததற்கு பிறகு அது இரத்த கட்டியாக மாறுகிறது, பின்பு அது சதை கட்டியாக மாறுகிறது. அந்த சதைக்கு நாங்கள் பிறகு எலும்பாக மாற்றினோம், அந்த சதையை எலும்பாக மாற்றினோம். அந்த எலும்புக்கு நாங்கள் தோலை அணிவித்தோம். ஃபகஸௌனல் இஸாம லஹ்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், இப்படி உருவான ஒரு படைகோலத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழகான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மனிதனை, ஒரு உருவத்தை அல்லாஹு தாலா படைத்தான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன்,
அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாகிவிட்டான். இன்னும் படைப்பாளர்களில் சிறந்த அழகானவைகளை அல்லாஹ் படைக்கக்கூடியதில் அவன் பரக்கத் புரிந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் அவனை பறைசாட்டி சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதே போன்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا. ரூஹ் என்று அவர்கள் என்ன என்று கேட்கிறார்கள். அதை பற்றிய அறிவு நாங்கள் ஒரு சிலருக்கே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய திருமறை இன்னொரு இடத்தில் சொல்லுகிறது, நாங்கள் அவர்களை முதலாவதாக பலகீனமாக படைத்தோம், பின்பு அவர்களை பலமானவர்களாக ஆக்கினோம், பின்பு பலகீனத்தை மறுபடியும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்னது? முதலாவது சிறு வயதாக இருக்கும்போது பலகீனமாக இருப்போம், நமக்கு எந்த பலசக்தியும் இருக்காது. வாலிபம் அடைந்தவுடன் அந்த வயதில் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விடயங்களும் மாறுகிறது, ஒரு தருணத்தை உணர்கிறோம். பிறகு என்ன செய்கிறது என்றால், அது 40 வயதாகும் பொழுது முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. இந்த பருவ வயது அடைந்த அந்த நாள் முதல் மரணிக்கும் வரைக்கும் அனைத்து கேள்வி கணக்கும் என்ன செய்யப்படுகிறது? ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆதமுடைய மனிதனுக்கு எழுதப்படுகிறது. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வருகிறது. என்னவென்றால், நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய படைகோலமும் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் 40 நாளைக்கு விந்தாகவும், மறுபடி 40 நாளைக்கு இரத்த கட்டியாகவும், மறுபடி 40 நாளைக்கு சதை கட்டியாகவும், அதோடு ஒரு ரூஹ் அனுப்பப்படும், ஒரு மலக்கை அனுப்பி ரூஹ் ஊதப்படும். அந்த ரூஹ் ஊதப்படுவதுடன் 4 விடயங்கள் சொல்லப்படும். 4 விடயங்கள் எங்கே எழுதப்படும்? 3வது 40 நாள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 120வது நாள் ரூஹ் ஊதப்பட்டுவிடும் ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில். அப்பொழுது அந்த கர்ப்பப்பையில் அவனுக்கு 4 விடயங்களே ஏவப்படும். முதலாவது விடயம், அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு காலம் இருக்கும், அவனுடைய ரிஸ்க் என்ன என்பதை அவனுக்கு என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அதற்கு பிறகு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள், அஜலிஹி, அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று எழுதப்படும். அமலிஹி, அவனுடைய செயல் எப்படி என்று எழுதப்படும். அவன் நல்லவனா கெட்டவனா என்று எழுதப்படும். ஷகியுன் அம் சயீதுன் என்று அல்லாஹு தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா இலாஹ கைரு, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்ன அஹதக்கும் லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னா, உங்களில் ஒருவர் சொர்க்கத்தினுடைய அமலை அவர் செய்வார். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன், அவருக்கும் அவருடைய அந்த சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு முழம்தான் இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருக்கு எழுதப்பட்ட, எங்கே எழுதப்பட்டது? லௌஹுல் மஹ்ஃபூல்ல, அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்டது என்னவோ அது முந்திக்கொள்ளும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், நரகவாதியுடைய ஒரு செயலை செய்வார். அவர் எங்கே செல்லுவார்? சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர். அவருக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் ஒரு முழம்தான் இருக்கும். ஆனால் அவருக்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, இவர் நரகவாதி, இவர் சொர்க்கத்துக்கு போக இருக்கிற பொழுதுல அவர் நரகத்துக்குரிய செயலை செய்துவிட்டு ஃபயதுஹுலூஹா, அந்த நரகத்துக்குள் அவர் நுழைந்து விடுவார். நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இதே போன்று உங்களுடைய ஒருத்தர் ஒரு அமலை செய்வார். அவர் எப்படி என்றால், அவருக்கும் நரகத்துக்கும் ஒரே ஒரு முழம்தான் இருக்கும். ஆனால் அவர் சொர்க்கத்துக்குரிய ஒரு அமலை செய்வார். அவருக்கு எழுதப்பட்டது என்ன செய்து விட்டது? முந்தி விட்டது. அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு முழம் இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்துக்கான அமலை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? சொர்க்கத்துக்குள் நுழைகிறார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஹதீஸில் ஒரு மனிதன்
எவ்வளவுதான் உலகத்தில் நம்முடைய கண் பார்வைக்கு நல்லவனாக இருந்தாலும் இறுதி தருவாய் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்கிறதை முதலாவதாக சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்கிறார்கள்? இங்கே நிறைய பேர் நிறைய இடத்துக்கு பயானுக்கு செல்கிறார்கள். நிறைய பேர் வாயை திறந்தால் அதிகமான பயான்கள் கேட்டதனால் அவர்களே ஒரு மௌலவியாக ஆகிற தருணத்துக்கு போய்விட்டார்கள். குடும்பத்தில் இவரிடத்தில் மட்டும்தான் மார்க்க சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளை கேட்பார்கள். இங்கே யாரிடத்தில் பெரிய தாடி இருக்கிறதோ அந்த தாடி உள்ள மனிதனை பார்த்து போய் என்ன செய்வார்கள்? நீங்கள் முத்தவாதானே, உங்களுக்கு இப்படியே பற்றிய கேள்விகள் தெரியுமான்னு கேட்பார். அவர் ஒரு பயானை கேட்டுட்டு வந்திருப்பார். அவர் என்ன செய்வார்? அழகிய முறையில் நல்ல தீர்ப்பாக கொடுத்தால் ஓகே, ஹைர். ஆனால் அவர் கேட்டது ஒரு வழிகேடுகான கொள்கையுடைய தீர்ப்பாக இருந்தால் அந்த ஒட்டுமொத்த ஜெனரேஷனையும் என்ன செய்து விட்டார்? இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அடையாளங்கள் ஒன்று, இத்தஹதன் நாஸு ரூஸன் ஜுஹாலா ஃபதல்லு வஅலல்லு. மார்க்கத்தினுடைய அறிவையோ மார்க்கம் சம்பந்தப்பட்டு எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற அறிவையோ இல்லாத ஒரு இடத்தில் மக்கள் கேட்கப் போவார்கள். அவர்களுடைய தலைவர்களாக அவர்களை எடுப்பார்கள். அவர்களும் கெட்டு போய்வார்கள், அடுத்தவர்களையும் கெடுத்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்கூட்டிய ஹதீஸ்கள் ஏராளம். அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் இவ்வளவு நேரத்துக்கு ஒரு படைகோலத்தினுடைய அடிப்படை விடயத்தை சொல்லுகிறேன் என்றால், நபி அல்லாஹு தஆலா திருமறையில் சில இடங்களில் நீங்கள் படைக்கப்பட்டது இந்திரிய துளி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்லுகிறான்? இந்திரியம் என்றுதான் சொல்லுகிறான். இது எப்படியாக மாறுகிறதுங்கிறதையும் சொல்லுகிறான். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அதில் இருக்கிற வலி உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட மிகவும் கொடூரமானது. இது இவள் செய்கின்ற மிகப்பெரிய தியாகம். எனது தியாகம். எப்பொழுது அந்த பிள்ளையை அவள் சிசரியன் அறுவை சிகிச்சை மூலம் பெற்றெடுத்தாள். அதுதான் நார்மல். நம்முடைய பாசையில் நார்மலாக பெற்றெடுப்பது அதுதான் அவள் உலகத்திலேயே அதிகொடூர பயங்கரமான வலி. எது? நாம் சுகப்பிரசவம் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த 2 விலா எலும்புகளும் அகண்டு அந்த இடத்துக்கு பிள்ளை வரக்கூடிய இடத்துக்கு அது வழிவிட்டு அந்த திரும்பவும் அதே விலையா எலும்பு சேரும் வரைக்கும் அந்த தாய் படுகிற கொடுமை போன்று வேறு எதுவுமே கிடையாது. இதே 2 விலா எலும்புகளும் நம்மளுக்கு இப்படி இதே மாதிரி ஒட்டினால் உயிர் இருக்குமா? இதுதான் முதலாவதாக கபரில் நடக்க போகிற ஒன்று. இதைவிட கொடுமையான ஒன்று உலகத்தில் அல்லாஹு தஆலா அந்த கபூர்ல முதலாவது கொடுக்குற இந்த தண்டனை மாதிரி வேற எந்த தண்டனையுமே அவனுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு படு கொடூரமாக இருக்கும். 2 மண்ணறையினுடைய 2 புறமும் அவனை வந்து அழுத்தி விடும். சுபஹான் அல்லாஹ். மனிதன் ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டால், அதற்காக செலவழித்து விட்டால், அதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை பார்த்து விட்டால், அதற்காக தன்னுடைய வாழ்நாளையே ஒட்டுமொத்தமாக செலவழித்து விட்டோம் என்கிற மார்பு தட்டி பேசிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பல தாய்மார்கள், தந்தைமார்கள், வாலிபர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்படி பேசிக்கொண்டு. ஆனால் தியாகம் என்பது எதில், எதற்காக, எது தியாகம், எதில் தியாகம் என்பதை தெரியாமல் உலக வாழ்க்கையை முடித்த வண்ணம் மரணித்து செல்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தான் என்றால் 3 விடயங்கள் தவிர மற்ற அனைத்தும் துண்டிக்கப்படும். அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் வேறு எந்த தொடர்பும் இருக்காது. அதில் முதலாவது நிரந்தரமான தர்மம். அந்த தர்மம் அழியக்கூடாத தர்மம், அப்படியான ஒரு தர்மமாக இருக்கும். நெடுகாலம் வரைக்கும் அதனால் கொடுக்கப்பட்டவர் எடுத்தவர் பிரயோசனம் பெற வேண்டும். இரண்டாவது தான் கற்றுக் கொடுத்த கல்வி. அந்த கல்வி மார்க்கத்துக்கு பிரயோசனமாக இருக்கணும். அந்த கல்வி என்ன இருக்கணும்? மார்க்கத்துக்கு பிரயோசனமாக இருக்கணும். அது எந்த கல்வியாக இருக்கலாம். அதில் மிகச்சிறந்த கல்வி மார்க்கத்துடைய கல்வி. படித்த கல்விகளில் என்ன கல்வியாக இருக்கணும்?
அந்த கல்வி மார்க்கத்துக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஒரு இமாம் இடத்துல கேள்வி கேட்கப்பட்டது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு என்றால் தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை. இதே சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒரு இமாம் இடத்தில் கேட்கப்படுகிறது. சாலிஹான ஒத்தராக மாறணுமெண்டா என்ன செய்யணும் என்று அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்றார் என்னன்னா, யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஒருவர் துவா கேட்பாராக இருந்தால் அவர்தான் சாலிஹானவர் என்று அவர் சொல்கிறார். எதை வைத்து சொல்கிறார்? வலதுன் சாலிஹுன். சுப்ஹானல்லாஹ். அந்த இமாமுடைய அறிவை பார்த்தீர்களா? மார்க்கத்தை படித்தால்தான் இந்த அறிவு கிடைக்கும். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறான், இப்படி சொல்லுகிறான், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறான். எப்படி? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக, இறைவா நீ எனக்கு தந்த நிஅமத்தை நன்றி செலுத்துவதற்குரிய தருணத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு என்ன செய்துவிடு, தந்தருள்வாயாக. அல்லத்தி அன்அம்த அலைய, எனக்கு நிஅமத் செய்தது. வ அலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கு செய்த நிஅமத்து. வ அன் அஅமல ஸாலிஹன், நான் என்ன செய்யணும்? சாலிஹான அமல செய்யணும். வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, அதே சாலிஹானவர்களாக என்னுடைய பிச்சலங்கள் என்னுடைய பரம்பரையை நீ மாற்றுவாயாக. சாலிஹன் தர்லாஹு, முதலாவது நீ பொருந்தக்கூடிய சாலிஹான அமல செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு. இரண்டாவது, என்னுடைய பிச்சலங்களை சாலிஹானவர்களாக ஆக்கு. வ இன்னி துபுது இலைக்க, இறைவா நான் உன்னிடத்தில் பாவ மீட்பு கேட்டுவிட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒத்தனாக இருக்கிறேன். அதே போன்று இது 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் வருகிறது. அடுத்தது 27வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பி அவுஸிஅனி, அதே விடயம், அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு. இதுவரைக்கும் என்ன வருது? முன்னாடி சொன்ன மாதிரியே வருகிறது. அதுக்கு பிறகு வஅத்கில்னி, இறைவா என்னை நுழைவித்து விடு, பிரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்துக்குள் நுழைத்து விடு, ஃபீ இபாதிக ஸாலிஹீன், எதில்? சாலிஹான உன்னுடைய அந்த அடியாரில் என்ன செய்து விடு. இப்போ இதில் மூன்றையும் எப்படி வருகிறது அன்பார்ந்தவர்களே? மூன்றிலையும் சாலிஹ் 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 என்றே வருகிறது. சாலிஹ் என்றால் நல்ல குழந்தை என்று சொல்லுவோம், சாலிஹான குழந்தை என்று சொல்லுவோம். சாலிஹான், இதனால் தான் அவர் என்ன சொன்னார்? தாய்க்கும் தந்தைக்கும் யாரெல்லாம் துவா கேட்கிறார்களோ அவர்கள் எந்த பட்டியலில் வருவார்கள்? சுப்ஹானல்லாஹ். எப்படியான ஒரு அறிவு! நம்ம இப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா? இது யாராவது நமக்கு சொல்லி தந்துருக்கிறாங்களா? இதில் எத்தனையோ பயான் நம்ம கேட்டிருப்போம். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு எத்தனையோ தடவை கேட்டிருப்போம் அல்லவா? சாலிஹான பிள்ளைன்னா சாலிஹான பிள்ளைன்னா பேருக்கு பெற்றா மட்டும் போதாது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, சாலிஹ்ங்கிற பேர் வச்சிருந்தாலும் உத்தராக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யணும்? அவங்க எல்லாருமே அவங்களுக்கு முன்னால் நபிமார்கள் எல்லாருடைய எடுத்துக்காட்டும் என்ன? அவங்களுடைய தாய் தந்தைக்கு தான் என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? நம்ம இப்பெல்லாம் எங்கே இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் எல்லாமே நடக்கிறது. அவர் தன்னை பெற்ற தந்தைக்காக வேண்டி துவா கேட்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இல்லை, ஒரு பிள்ளையாக அவர் என்ன செய்கிறார்? முதல் கட்டம் என்ன? அவர் ஒரு பிள்ளை தானே. அவர் என்ன கேட்கிறார் என்றால், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சது. இல்லை, அவர் எதில் இருக்கிறார்? அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அதோடு என்ன கேட்கிறார்கள் என்றால், யா அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன கேவலப்படுத்தி விடாதே என்று தான் கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்? ஒருத்தர் மௌத்தானால் இன்னார் மௌத்தா இருக்கிறார், கதவை திறங்கள். அப்போ
உலகத்தில் ஒரு பிள்ளையை பெற்றது மட்டும் தியாகம் கிடையாது. அந்த பிள்ளையை எப்படியாக வளர்க்க வேண்டும்? சாலிஹான பிள்ளையாக வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தாம்பத்திய உறவில் கொள்ளும் போது தன்னுடைய மனைவியிடத்தில் போகும்போது அவர் என்ன துஆ கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் ஷைத்தானை விட்டும் எங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கில் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று யார் ஒருவர் கேட்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரை என்ன செய்கிறான்? அதிலிருந்து பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி செய்தவர்களுக்கு மட்டும் பிள்ளைகளிலிருந்து ஷைத்தான் தீண்டுதலை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை நீங்கள் ஆரம்ப கட்டம் இளமை கல்வி என்பது சிலையின் எழுத்து போன்றது, அது என்றும் அழியாது என்று சொல்லுவார்கள். எந்த பிள்ளை எந்த குடும்பத்தில் எப்படியாக வளர்கிறதோ அந்த குழந்தை அப்படித்தான் என்ன செய்ய போகிறது? அறுவடையாக இருக்க போகிறது. ஒரு குழந்தை படிப்பும் அறிவும் உலகமும் நாகரிகமும் நவநாகரிகம் என்று எந்த குழந்தை போகிறதோ அந்த குழந்தையுடைய தாய் தந்தை எப்பொழுதும் போனை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த குழந்தையை குர்ஆன் என்றும் பயான் என்று போகிறதோ அந்த தாயும் தந்தையும் பயானும் குர்ஆனுமாக இருக்கிறார். எந்த தந்தை வாகனம் ஓட்டுகிறாரோ அந்த குழந்தை வாகனம் ஓட்டுபவராக மாறுகிறார். எந்த குழந்தையினுடைய தந்தை விமான ஓட்டியாக இருக்கிறாரோ அந்த குழந்தை என்ன செய்கிறது? அந்த தந்தையினுடைய மகன் பிள்ளை ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த பிள்ளையினுடைய இலட்சியம் எப்படி மாறுகிறது? அது போன்று மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பிள்ளை இந்த பரீட்சையில் பெறுவர் சித்தி அடைய வேண்டும், பாஸ் ஆக வேண்டும். இதற்காக நான் எவ்வளவு கொட்டி செலவழித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் வாழ்நாள் முழுக்க என் மகளே நீ நன்றாக, நான் பட்ட கஷ்டம் எதுவும் படக்கூடாது மகளே என்று மகனே என்று படிப்பிக்கிறார்கள். ஹல் ஃபீஹி ஃபாயிதா ஃபில் ஆஹிரா? நாளை மறுமையில் ஏதாவது ஃபாயிதா இருக்குதா? மாஃபி ஃபாயிதா. எப்பொழுது அது ஃபாயிதாவாகும் என்றால் அந்த பிள்ளை அந்த படிப்பை இந்த மார்க்கத்துக்காக உபயோகப்படுத்தினால். அது நீங்கள் உட்கார்ந்து ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அறிவு எப்படி பிரயோசனமாகும்ங்கிறத நீங்கள் ஒரு காலத்தில் புரிய முடியும். சுபஹான் அல்லாஹ். அப்பொழுது என்னுடைய விதைக்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்னுடைய விதைக்கக்கூடிய அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த பண்படுத்துகின்ற இடம் எங்கிருந்து வர வேண்டும்? மார்க்கம் உள்ள இடத்திலிருந்து தான் வர வேண்டும். நீ மார்க்கத்தில் உள்ள பெண்ணை தேர்வு செய்து என்றால் என்ன செய்யலாம்? மார்க்கம் உள்ள பிள்ளையை தேர்வு செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக மாறும். சிறு வயதில் இருந்து அடுத்ததாக போகிற கட்டம் வாலிபம். இந்த வாலிபம் என்பது ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை மார்க்கம் உள்ள பிள்ளையாக வளர்க்கணும். அப்போ அது வரைக்கும் அந்த வாலிபத்துக்கு முன்னால் அந்த சிறு வயது என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிள்ளையை அந்த இடத்தில் தான் நீங்கள் ஓத வைக்க முடியும், அந்த இடத்தில் தான் படிக்க வைக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒழுங்காக பேச தெரியாத ஓடி திரியக்கூடிய வயதில் உள்ள பிள்ளையை பார்க்க வருகிறார். பல காலங்களுக்கு பிறகு அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறார், மகனே உன்னை அறுக்க கனவு காண்கிறேன் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்கிறார்? யா அபதி ஃபஅல் மா துஅமர், எனது தந்தையே உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்கள் தந்தையே என்று சொல்கிறார். 5 வயது கூட நிரம்பாத பிள்ளை, எப்படி பேசக்கூடிய பிள்ளை, நடந்து ஓடக்கூடிய பிள்ளையை தவிர என்ன பிள்ளை கிடையாது, விவரம் அறிந்த பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளையிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை அறுக்க கனவு கண்டேன் மகனே, அல்லாஹ் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறான், நீ என்ன நினைக்கிறாய் மகனே என்று குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. அதற்கு மகன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த பருவம் அடையாத விவரம் தெரியாத அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறது, தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட போய், மகன் உனக்கு 4 வயசாக போயிடுச்சு, வா மகன் பள்ளிக்கு போவோம் என்றால் பிள்ளை என்ன வருமா? பிள்ளை சண்டை பிடிக்கும், எனக்கு ஃபோன் தான் தரணும், இல்லைன்னா நான் வர மாட்டேன். பிள்ளை 7 வயதாயிடுச்சு, அடித்து என்ன செய்யணும்? சொல்லணும். 10 வயசாகிடுச்சு சொல்லணும், ஆனால் சொல்கிறது கிடையாது. காரணம், என்னுடைய பிள்ளை ஒன்று கண்ணே கண்ணேன்னு பொண்ணாக வளர்த்த பெண்ணு அல்லது பையன், ஆணாக இருக்கலாம்,
இவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து என்னவாகிவிட்டது? சுபஹானல்லாஹ். பிள்ளைகள் கெட்டு போவதற்கு தான் தாயும் தந்தையும் வழிவகுக்கிறார்களே தவிர அந்த பிள்ளையை நாளை மறுமைக்கு தன்னுடைய விளைச்சலாக விட்டு செல்லவில்லை. அப்பொழுது நான் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் இந்த வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டில் கழித்து சம்பாதித்து கொடுத்தாலும் பிரயோசனம் இல்லை. உங்களோட பிள்ளைக்கு உங்களுடைய மரண தருவாயில் என்ன துவா, நான் மௌத்தாகி அந்த நேரத்தில் வீட்டில் வைத்திருப்பார்கள், அந்த நேரத்தில் எனக்கு ஓத வேண்டிய துவா தெரியுமா பிள்ளைக்கு? அல்லாஹும்ம கஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா என்ற அந்த துவா தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். எதை படித்து கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய தாய்க்கோ தந்தைக்கோ தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் ரஹ்மத் செய்த உள்ளங்களை தவிர நமக்கு தெரியுமா? நாம் படித்திருக்கிறோமா? எத்தனையோ பயான்களை கேட்கிறோமே சிறு வயதிலிருந்து. நாம் என்ன படித்து விட்டு என்னத்தை தியாகம் செய்தோம்? நாம் என்ன போருக்கு போனோமா? வாள் எடுத்து சுமந்தோமா? தின்னாமல் உங்காமல் உறங்கினோமா? உடுத்து கழிக்காமல் வாழ்ந்தோமா? எதுவும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்க போகிறார். நாம் காலுக்கு மேல் கால் போட்டு இந்த உலகத்தில் அழகாக ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஏசி கீழே இருக்கிறோம், ரொம்ப சூடுபட்டாலும் இன்னும் ரொம்ப சூடாக இருக்கிறன்னு கேட்குறோம். இதுக்கும் தியாகத்துக்கும் என்ன பேர் வரப்போகுது? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த பிள்ளை தான் இப்படி சொன்னது. நாம் எப்படி சொல்லுகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி பேசுகிறது? எப்படி எதிர்த்து பேசுகிறது? உடனடியாக சொல்லும், என்னுடைய தந்தைக்கு ஏதோ புத்தியில் கோளாறு வந்து விட்டது, உடனடியாக வந்து கொண்டு போங்கள் என்று ஃபோன் செய்து என்ன செய்துவிடும்? சொல்லிவிடும். மார்க்கத்தை சொல்ல போனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் இந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கெல்லாம் தயார் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இலங்கையும் இந்தியாவும் தான். எப்படியாக மாறி இருக்கிறது? சமூக கலாச்சாரம் சீர்கெட்டு போய் சின்ன பின்னமாக போய் எதெல்லாம் தியாகம் என்று சொல்ல வேண்டியதோ அதெல்லாம் சொல்லப்படாமல் உலகத்தில் யாரோ ஒருத்தனுக்கு பின்னாலோ யாரோ ஒருத்திக்கு பின்னாலோ என்ன செய்கிறான் மனிதன்? பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தில் தெளித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வழிகோலியாக தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? எங்கிருந்து வருகிறதோ சொல்லுவார்கள், எந்த அச்சில் வார்க்கிறோமோ அந்த அச்சு போலதான் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை தான் உங்களுடைய எதிர் பிம்பமாக வரப்போகிறது. எனவே நான் போட்ட விதை மண்ணுக்கு பாருங்க, மண்ணில் நீங்கள் ஒரு பொலித்தீன் கவரை போட்டிங்கன்னா அது என்ன செய்யணும்? ஒன்று அது உக்கக்கூடியதாண்டா உக்கி விடும், இல்லைன்னா அது அப்படியே வச்சுக்கொள்ளும். இதே நேரம் ஒரு விதையை போட்டு பாருங்கள், அது என்ன விதையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த மண்ணுக்கு தெரியக்கூடிய அறிவு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த சக்தி இந்த உலகத்தில் எதுக்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதே மண்ணில் ஒரு மனிதனை போடுங்கள், அவனுடைய அத்துணையுமே இத்து போய்விடும், இறைவன் வைத்த ஒரு துண்டை தவிர. சுப்ஹானல்லாஹ். எதை போட்டால் அது இத்து போக வேண்டும், எதை போட்டால் அதை வளரச் செய்ய வேண்டும், அறுவடையாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? ஒரு நபியுடைய பரம்பரையினுடைய சரித்திரம் பல விடத்தும் கேட்டிருப்போம், கதையாக ரொம்பவும் இனிமையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் இபரத்துன், இவர்கள் ஒரு படிப்பினை என்று சொல்கிறான். இந்த படிப்பினை என்கிற சொல்லுக்குள்ளேயே வார்த்தைக்குள்ளேயே ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுவயதிலிருந்து வாலிபத்துக்கு மாறுகிறார்கள். வாலிபத்துக்கு மாறும் பொழுது என்ன சோதனை வருகிறது? ஊரில் அத்தனை பேரும் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை வணங்க வேண்டும்? தன் கையாலேயே என்ன செய்கிறார்? கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய கையால் செய்கின்ற சிலையை விற்கிறார்கள், அதை வணங்குகிறார். இது நியாயமா? எதை வணங்கினால் நன்றது? சூரியனை வணங்கினால் நன்றதா? இல்லை, அது மறைந்து விடுகிறது. சந்திரனை வணங்கினால் சரியானதா? அதுவும் மறைந்து விடுகிறது. நட்சத்திரங்கள் அதுவும் மறைந்து விடுகின்றன. என்ன செய்யலாம்? தெரியவில்லை. எனவே அல்லாஹ் படைத்தவன் என்கிற ஒன்று இருக்கிறான் என்கிற உள்ளத்தில் ஒரு உணர்வை
இறைவன் ஏற்படுத்துகிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தனுக்கு நலவு நாடி விட்டான் என்றால் இப்படித்தான் என்ன செய்யும்? மார்க்கத்தினுடைய விளக்கம் போகும். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நலவு நாடினதனால்தான் நீங்கள் இந்த இடத்தில் வந்து பயான் கேட்கிறீர்கள். இந்த இடத்தில் வந்து கூட நம்ம சில பயான்களுக்கு ஜும்மாக்களுக்கு போனால் கூட சிலர் என்ன செய்வார்கள்? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். என்ன செய்வாங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அதாவது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், அவர்கள் அங்கே போய் உட்காருகிறார்கள், ஆனால் அவர்களுடைய காதுகளில் இறங்காது, கண் அதை என்ன செய்யாது? பார்க்காது, அவர்களுடைய உள்ளங்களுக்கு போய் சென்றடையாது, அது சிந்திக்காது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. இப்படியே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம எந்த இடத்துக்கு போய் இருக்கிறோம், எப்படியாக இருக்க வேண்டும், இது எல்லாம் சின்ன சின்ன காரியம் என்று அப்படியே உதாசீனப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசிக்கு தனக்கு நாளை கபூரில் தேவைப்படுறதுக்குரிய அத்துணை பாயிண்ட்ஸும் என்ன செய்யப்படுகிறது? தவறவிட்ட நேரம் தவறவிட்டது தான், திரும்ப எடுக்க முடியாது, திரும்பவும் முடியாது, அதற்கு கலா எதுவுமே கிடையாது. இதை ஒரு மனிதன் சிந்தித்தாலே போதும், தனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்வான்? என்னுடைய இன்றைக்கு போய் நேர காலத்துடன் நான் போனால்தான் என்னுடைய 10 நிமிஷம் சேலரி கட் பண்ணாமல் எனக்கு தரப்படும், 10 நிமிஷம் சேலரி கட் பண்ணால் எனக்கு இவ்வளவு போய்விடும். இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனைத்தான் நாம் அதிகம் பார்க்கிறோம். எதுக்கும் எழும்பாத மனிதன் காலையில் நேரத்தோட அந்த டைமுக்கு எழும்புறான் என்றால் 7 மணிக்கு போகணும் என்றால் 6 மணிக்கு கண்மூடிப்படும், கண்மூடிப்பட்டவுடன் தயாராகி செல்கிறான். எது தேவை, எது தேவையில்லை, எது தேவை, நான் எதற்காக தேவைப்பட்டு நான் போக வேண்டும், அது சரி செய்தால் இது சரியாகும். ஒன்றை சரி செய்தால் 2 இடத்தில் சரியாகும், இன்னொன்றை செய்தால் அது ஒரு இடத்தில் மட்டும்தான் சரியாகும். சுபஹானல்லாஹ். இப்படி நன்மைக்குரிய காரியங்கள் எத்தனை என்று எனக்கு என்ன தெரியும்? நான் ஒன்றை படித்திருக்கிறேன். நல்ல பயானுக்கு போய் கேட்குறோமா, நான் 5 வேளை தொழுதோமா, ஜகாத்து கொடுத்தோமா, ஹஜ்ஜு செஞ்சோமா, வேற என்ன சதக்காக்கள் செஞ்சோமா, முன்பின் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோமா, இதோட முடிஞ்சு போச்சு. ஹை, நான் நம்மள்கள் செய்து விட்டேன். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகப்பட்ட நல்ல விடயங்கள் சொல்லி தந்தாங்க. எத்தனையோ விடையை சொல்லி தந்தாங்களே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. இதற்கெல்லாம் அப்ரூவல் தந்தது யாரு? ஓகே, நீங்கள் சொர்க்கவாதி என்று. பல இமாம்கள் அழுதிருக்கிறார்கள், என்னுடைய அமல் எழுதப்பட்டு விட்டதா, நான் செய்த பாவம் எழுதப்பட்டு விட்டது, ஆனால் நான் செய்த நன்மைகள் எழுதப்பட்டு விட்டனவா, இது உனக்கு வந்து சேரும் என்று. சுபஹானல்லாஹ். பலர் புகழ்ச்சிக்காக, பல நிகழ்ச்சி, தன்னுடைய மன நிகழ்ச்சிக்காக, தான் செய்யும் செயலுக்காக அவன் பாராட்டுக்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி பலர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த செயலை நான் எதற்காக செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தை சிறு வயதிலிருந்து ஊட்டினால்தான், மகனே நீ செய்ய வேண்டிய அமல் எப்படியாக இருக்க வேண்டும், நீ செய்ய வேண்டிய அமல் யாரும் பார்க்கறதுக்காக வேண்டி செய்யக்கூடாது, நீ செய்கிற அமல் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும். உனக்கு என்ன வேணுமோ நீ அல்லாஹ்விடத்தில் கேள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது ஒட்டகமோ கழுதையோ என்று. அப்பொழுது அது போகும்பொழுது சிறிய பிள்ளை, ரொம்பவுமே சிறிய பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், யா புனைய இஸ்தஇன் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, நீ இப்னு அப்பாஸ் என்கிறது தன்னுடைய சாச்சாவினுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவரை கூட்டு போகும்பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ எது வேண்டுமென்றாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேளு, நீ இயலாதவனாக ஆகிவிடாது, உனக்கு உலகத்தில் என்ன பிரயோசனம் தருமோ அதில் நீ முயற்சி செய், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, நீ இயலாதவனாக ஆகிவிடாது என்று அழகாக சொல்லிக் கொடுக்குறார். நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்குறோம், மகன் நீ படித்தால் மட்டும்தான் மகன் உலகத்தில் முன்னேறலாம், நீ படித்தால் மட்டும்தான் மகன் வாப்பா அம்மா கஷ்டப்படாத மாதிரி பட்ட மாதிரி நீ படாமல் வாழலாம். சுபஹானல்லாஹ். எங்கேயுமே என்ன செய்யலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எந்த கஷ்டம் வரும்போது நீ இயலாதவனாக ஆகிறாது, என்னால் இயலாதுன்னு உட்கார்ந்துறார், கோழையாக வந்து உட்கார்ந்துறார். தைரியமாக சொல்லிக் கொடுக்குற இடம் சின்ன பிள்ளைக்கு என்னையாவது புரியுமா?
அந்த புரிகிற மாதிரி தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து தான் பெற வேண்டும். தன்னுடைய பிரயாணங்களை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொடுத்த பிள்ளை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் அதனால் சிறு வயதில் அப்படி நடந்து கொண்டார். இப்பொழுது வாலிபத்தை அடைந்து விட்டார். தந்தை மறுபடியும் வருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். என்ன செய்கிறார்? வாலிபத்தில் வரும்பொழுது திருமணம் முடித்திருக்கிறார். எனவே அவருடைய வீட்டை தேடி வருகிறார். வீடு எங்கே இருக்கிறான்னு தெரியாது, தேடி வருகிறார். அப்பொழுது மனைவி இருக்கிறார் வீட்டில். அப்பொழுது வந்து கேட்கிறார், உங்களுடைய மகன் உங்களுடைய கணவன் இஸ்மாயில் எங்கே என்று கேட்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், அவர் வெளியே சென்றிருக்கிறார், வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், உங்களுடைய கணவன் எப்படி நல்லம்மா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், இல்லை, அவரிடத்தில் இப்படியான சில குறைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். சொன்னது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கேட்டுவிட்டு வந்தவர் சொல்கிறார், உங்களுடைய கணவன் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டினுடைய வாசப்படியை மாற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். வீட்டுக்கு கணவன் வருகிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வந்தவுடன் இப்படி ஒருவர் வந்தார், யார் என்றே தெரியாது, ஒரு புதிய முகமாக இருந்தது. அவர் இப்படியான தோற்றத்தில் இருந்தார். வந்தவர் உங்களிடத்தில் ஒரு சொல்லுமாறு சொல்லிவிட்டு சென்றார். அதாவது வீட்டு வாசப்படியை மாற்றுமாறு சொல்லிவிட்டு விடுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னவுடன் அவர் கேட்டுக்கிருந்து விட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியிடத்தில் சொன்னார், வந்தவர் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் உன்னை தலாக் சொல்லுமாறு சொல்லிவிட்டார். எனவே நான் உன்னை தலாக் சொல்லி விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் வளர்ப்பு என்கிறது. பாருங்கள், பெண்ணுக்கு பொதுவாக அறிவு இல்லை என்பது இதிலிருந்தே என்ன செய்கிறது? யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? 4 சுவற்றுக்குள் நடக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஆடையும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் அவன் கொண்டு வந்து தன்னை சேகத்த அந்த எல்லாவற்றையும் கொடுத்து, ஒரு ஆடை கொடுத்து, உணவு கொடுத்து, எல்லாம் கொடுத்து எடுத்த பெண் தன்னை பற்றிய குறைகள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இப்படி போற்றி பாதுகாக்கப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். எனவே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மனைவி உங்களுடைய பருவ வயதில் திருமணம் முடிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்ட வேண்டியது எப்படி? இப்படியாக இருக்க வேண்டும். சில பெண்களுக்கு, சில ஆண்களுக்கு ஒரு வேலை கூட வீட்டில் செய்ய தெரியாது. இதனால் தான் பல பிரச்சனைகள் எழுகின்றன. ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு தெரியாது. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற அந்த தாய் யாரு? ஹாஜரா அம்மையார். அவர்களுடைய நினைவாகத்தான் தொங்கோட்டம் ஓடுகிறோம். அந்த பெண்மணி செய்த தியாகம்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மிகப்பெரிய. கணவன் இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அந்த பெண் மனைவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அமைந்ததினால்தான் இப்படியான ஒரு சாம்ராஜ்யத்தை அவள் உருவாக்கினார். இவர்களுடைய பரம்பரையில் வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இப்படி தியாகம் பண்ணாதான் இப்படியான சாலிஹான பிள்ளைகள் உருவாகும். இது எதுவுமே பண்ணாமல் எனக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வரணுங்கிறது தான் இந்த உலகத்தில் நியதி. நாங்கள்லாம் இப்படி நடக்கிறோம் தானே, நமக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? மனிதர்களுடைய நான் பார்த்த மட்டில் அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சு சில உள்ளங்களை தவிர நாங்கள்லாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உம்ராவுக்கு போகிற மாட்டோம், நாங்கள்லாம் 500 ரியால் கட்டியிருக்கிறோம். ஏன் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல? ஏன் எங்களுக்கு கிடைக்கல? நாங்கள் நினச்ச மாதிரி ஏன் நடக்கலை? நாங்கள் இப்படித்தானே பிளான் பண்ணி வந்தோம், நாங்கள் எதிர்பார்த்து இப்படி வந்தோம், எங்களுக்கு கிடைக்கலையே. அல்லாஹ்வோட ஏற்பாடு. ஹைர். நாம் ஒன்று நினச்சோம், அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த உள்ள இங்கே வரல. மனிதனுக்குரிய நிலைப்பாடு என்னன்னா, தான் பிளான் பண்ணது போல நடக்கும். அப்போ அல்லாஹ் பிளான் பண்ணது, ஒரு மனிதனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், பிள்ளை அபோஷன் ஆயிடுச்சு, உனக்கு என்ன பிள்ளை பெக்கிறதுக்கு சக்தியே இல்லையான்னு யார் கேட்பா? மாமியா கேட்டுடுவா. கேட்டால் என்ன நடக்கும்? மகனுக்கு கொந்தளிச்சா குடும்பம் நல்லா இருக்குமா? அப்போ அல்லாஹ் ஒருவேளை அந்த பிள்ளைய ஊனமுள்ள பிள்ளையா பிறக்க வச்சா என்ன செய்வீங்க? வாழ்நாள் முழுக்க அழுதுட்டு தான் இருக்கும். வயிற்றுக்குள்ள டாக்டர் சொல்கிறாங்க தேவைப்பட்டது மட்டும்தான் உள்ளுக்கு இருக்கும், தேவையில்லாதெல்லாம்
அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். மூக்குக்குள்ள தேவையில்லாதது போனால் அது கட்டி ஆயிடும், காதுக்குள்ள தேவையில்லாதது போனால், கண்ணுக்குள்ள தேவையில்லாதது போனால் கண்ணீர் ஆயிடும், வெளியே தள்ளிடும். அது மாதிரி தான் நல்லவர்கள் எங்கே என்று தேடப்படும், அவர்களே அழைக்கப்படும். கெட்டவர்கள் யார் என்கிறதை நீங்கள் பயானுக்கு வருவீங்க, சொல்லப்படுறது உங்களோட மனசுக்கு ஏற்றுப்படலை, நீங்கள் அடுத்த பயானுக்கு வரலன்னா அல்லாஹ் அவங்கள என்ன செய்து விட்டான், ஹலாஸ் மஅஸ்ஸலாம். எனவே நீங்கள் எதை கொண்டு மார்க்கத்தை படித்தீங்க, எதை கொண்டு நீங்கள் வளர்த்தீங்க, உங்களால் என்ன மார்க்கத்துக்கு ஆச்சு. எனவே அன்பார்ந்தவர்களே, வெறும் சிறுவயதும் வாலிபம் தான் ஆரம்பித்திருக்கிறேன். அடுத்தது பருவ வயது, கடந்து திருமணம் முடித்ததற்கு பிறகுள்ள சம்பவம், அதுக்கு பிறகு வயோதிப்பு சம்பவம், இதெல்லாம் இருக்கின்றன. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பை தர வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் முதலாவது தியாகத்தை நான் எங்கே கொண்டு போய் எதில் வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு அளவீடு நான் என்ன செய்ய வேண்டும். மார்க்கத்துக்காக வேண்டி நான் என்ன செய்தேன், என்னால் என்ன பணி ஆற்றினேன். நான் ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை எழுதினேனா, அல்லது நான் குர்ஆனை பாடமாக்கினேனா, அல்லது இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஏதாவது செலவு செஞ்சேனா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள போல நான் செலவு செய்தேனா, அல்லது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நான் செலவு செய்தேனா, அல்லது நான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களை போன்று, அலி இப்னு அலி தாலிப் போன்று, அதே போன்று உஸாமத் இப்னு ஸெய்த் போன்று, ஸெய்த் இப்னு சாபித் போன்று, இப்படி யாரையாவது போன்ற ஒரு அபூ துஜானாவை போன்ற ரலியல்லாஹு அன்ஹு யாரையாவது போன்ற ஒருத்தனாக நான் இருக்கிறேனா? சுப்ஹானல்லாஹ். இப்படி என்றால் ஒரு சிலருக்கு யாருன்றே தெரியாது. நான் நினைக்கிறேன் அபூ துஜானாவை பற்றி இங்கே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹ். அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சும்மாவாகவே புல்லரிக்கும். சாதாரணமாக ஒரு ஆடையை இப்படி உடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுதே நம்மளால் ஆடையை உடுக்க முடியாது என்று பெண்கள் நம்மளே, என்னுடைய தாயுடைய தந்தையுடைய சொல்லி மீத்து நடக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எங்கே இறங்கியவர்கள்? போர்க்களத்தில் கழுத்தை கொடுப்பதற்கு இறங்கியவர்கள், மார்க்கத்துக்காக வேண்டி. நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஆடையை கூட என்ன செய்யறது கிடையாது, மார்க் அடிப்படையில் போகிறது கிடையாது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஷம் இல்லாத தாய் தந்தையும் இருக்கத்தான் செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போது இங்கே இடத்துல வந்திருக்கீங்க, தாடி வைக்கணும், தாடி வைக்கணும். இஸ்லாமா இல்லையா? நபி அவங்க வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? எப்பயாவது வெட்டிருக்கிறாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? வெட்டுறது உங்களை வலிச்சிருக்கிறாங்களா? இல்லை. வெட்டுறங்கிறத முதலாவது வலிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. அப்போது மௌத்தானத்துக்கு பிறகு நான் கஷ்டப்பட்டு நான் பிள்ளைலாம் செட்டில் பண்ணிட்டேன், இனி நான் மௌத்தானா போதும்ன்ற ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் இருக்காங்களா? இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இப்படியானவங்கெல்லாம் நாளை மறுமையில் என்ன போய் சொல்ல போகிறோம்? கடைசிக்கு எங்கே வருவாங்க? 40 வயசானதுக்கு பிறகு வீடு போன்று சொல்லும், காடு வா என்று சொல்லும். இந்த தருணத்தில் என்ன போவோம்? இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. எதுக்கு மார்க்ஸ் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அரசுடைய நிழல் கிடைக்கிற கூட்டத்தில் 2 வாலிபர்கள் வாரார்கள். ஒரு வாலிபர் யார் என்றால், தன்னுடைய ஒட்டுமொத்த மார்க்க அமலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்போ செய்யணும்? வாலிபத்தில் செய்யணும். பருவ வயசு அடைஞ்சதுலேருந்து 40 வயசாகும் வரைக்கும். இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட 40 வயசுலேருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தானே. எதுக்கு மார்க்ஸ் வெலுவபிள் கூடண்டா? இதுக்கு தான். எதுக்கு கூட? இதுக்குத்தான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதில் தான் இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் தவறுக்கு அழைக்கிறாள், அப்பொழுது நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய வாலிபன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுகிறது. இது வாலிபம். அவர் என்ன சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் மட்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியப்பட்ட ஒரு அறிவு மட்டும் இல்லை என்றால் நான் இதை செய்திருப்பேன். இந்த பாவத்தை, விபச்சாரத்தை நான் எங்கே செய்திருப்பேன்? இந்த இடத்தில் செய்திருப்பேன் என்றார். அவர் சொன்னார், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் இருக்கிறது அல்லவா, பாவத்தை ஏவும். ஷைத்தானை யார் வழிகெடுத்தா? ஷைத்தானை யார் வழிகெடுத்தா? அவனுடைய நஃப்ஸு. வேற யார்? இன்னொரு ஷைத்தான் கிடையாது, அவன்கிட்ட நஃப்ஸு தான். அதனால தான் இந்த நஃப்ஸ் என்னதை ஏவும்? பாவத்தை ஏவும். எனவே இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தினால்தான். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலுஹத், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு
சாலிஹானதாக ஆகிவிட்டால் சலுஹல் ஜஸது குல்லு, உங்களோட உடம்பு முழுக்க சாலிஹாக மாறிவிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டுவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, உடம்பு முழுக்க கெட்டுவிடும். சிகரெட் அடித்தா என்ன செஞ்சிடும்? உடம்பு மொத்தமாக கெட்டு விடும். அதுபோல தான் பாவத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கடா, இந்த உள்ளத்தில் ஒவ்வொரு பாவம் செய்ய செய்ய இந்த உள்ளம் கருப்பாகிடும். கருப்பான ஒரு இடத்துல போய் உங்களால் பார்க்க முடியுமா? இந்த உள்ளம் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள், உள்ளத்தால் பார்க்கணும்னு வார்கள். கேட்டிருப்பீங்களா தமிழ்ல? இந்த உள்ளத்தால் பார்க்கணுங்கிறது, இந்த உள்ளம் இருட்டா இருந்தாங்க பார்க்குமா? பார்க்காது. சொல்லுவார்கள், ஆள் தான் கருப்பை தவிர உள்ளம் வெள்ளம் பார்கள். சொல்லுவார்களா இல்லையா? எனவே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தை புரிந்து உணர்ந்து படித்து அதை எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் தந்து அல்லாஹு தாலாவுடைய சட்டத்திட்டத்துக்கு இப்போ கட்டுப்பட்டு நடப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கையை அதற்காக ஒதுக்கி தியாகம் பண்ணுவோமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அரபாத் நோக்கு ஒரு இஃப்தார் சென்டர் மூலம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால யார் பங்கு பெறலாம் ஒரு பேர் கூட வரணும். வேற யாரும்